ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி வெளியே இருக்கிற போர்டை பார்த்துட்டு ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் அதை பற்றி புருஷங்கிட்டேயுமே கேட்குறா. ஒன்லி ஃபார் லேடிஸ்னு போட்டிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் போட்டிருக்கா, அதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியலையே, உனக்கு என்ன தப்பாக தெரியுதுன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அவளும் சொல்லிட்டு இருக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ஓம்கார், நான் ஒன்றும் இங்கே பியூட்டி பார்லர் வச்சு நடத்தலை பெண்கள் மட்டும் வர்றதுக்கு. நான் இங்கே நோயாளிங்களுக்கு சிகிச்சை பண்ண போகிறேன். அதில் ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் பார்த்துலாம் என்னால் சிகிச்சை பண்ண முடியாது. நோயாளிங்கனாலே அவங்க எல்லாரும் சம்மந்தம், அவங்க எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணணும், அவங்களுக்கு சேவை செய்யணுங்கிறதா என்னோட சின்ன வயசு கனவு. ஆனால் நீங்கள் எனக்காக ஒரு கிளினிக்கை வச்சு கொடுத்துட்டு அதில் இப்படி ஒரு நிபந்தனை போட்டுட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இதை கூட யோசிக்க தெரியாத ஒரு மூளை இல்லாத மனுஷனாக இருக்கீங்களே, உங்ககிட்ட நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு அதை கேட்க கேட்க அவ்வளோ கோவம் வருது. மாமியாரும் என்ன மருமகளை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அதட்டிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஓம்கார், இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என் குடும்ப விஷயத்தில் நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது என்னோட கனவு, என்னோட லட்சியம். இதில் நீங்கள் கை வைக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அப்படி இந்த கிளினிக்கில் பெண்களுக்கு மட்டும் தான் சிகிச்சை பண்ணணும், ஆம்பளைங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு தான் இந்த கிளினிக்கை நான் நடத்தணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கிளினிக்கே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு அந்த போர்டை சேரை போட்டு ஏறி மேலேருந்து கீழே தள்ளி விட்டு உடச்சிடுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு செமக்கும் வருது. ஆனாலும் அவன் பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து கோமா கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பைப்பை உதச்சி தள்ளி விட்டு சொல்லிட்டு இருக்கான், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மயிரா, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் பொண்ணை தான் வழக்கம் போல எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி மாப்பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டிகிட்டு இருக்க, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவர் உனக்கு கிளினிக் வச்சு கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. போது நிறுத்துங்க, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ண நாள்லேருந்து எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி இருக்கேன், புகுந்த வீட்டில் போயிட்டு நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டிங்களா? நான் எவ்வளோ சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்த என்னோட கனவுல அவர் கை வைக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே அக்கா கறி, ஆமாம் மயிரா நீ சொன்னது சரிதான், வா இப்பே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இதுக்கப்புறம் நீ அவர் கூட வாழவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. உடனே அவள் கையை தட்டி விட்டுவிட்டு, விடுக்கா இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை, அவர் தப்பு பண்ணியிருக்காரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை புரிய வைக்கிறது ஒரு பொண்டாட்டியா என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. இவளோட நோக்கம் என்னன்னா தங்கச்சியோட வாழ்க்கை எப்படியாவது கெடுத்து அவளை வாழாவட்டி ஆக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. அதே சமயம் வீட்டில் அம்மாவும் சரி தம்பியும் சரி புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பையன் வீட்டுக்கு வரல போல, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டா. அவளை பார்த்துட்டு மாமியார் கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்கு, உன்னை கட்டின நாள்லேருந்து என் புள்ள நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இப்போ எங்கே போனான்னு தெரியல, வாயை திறந்து பதில் சொல்கிறேன், நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கே போனால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவள் எதையுமே காதில் வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயிடுறா. பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் அந்த பையலுமே கோமா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். உடனே தம்பிக்காரனுக்கு பயமாக போயிடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ கோவத்தோட வந்துட்டு இருக்கான். ஆனால் ப்ளீஸ் நான் கோவப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போயிட்டு சமாதானப்படுத்த போனால் அந்த பையிலே இவன் பிடிச்சி எட்டி தள்ளி விட்டுட்டு போயிடுறான் கோவத்தோட. அங்கேருந்து நேராக ரூம் டோரை போயிட்டு தட்டிக்கிட்டு இருக்கான், மயிரா கதவை தர அப்படின்னு. ஆனால் அவளோ ரூமுக்குள்ளே படுத்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அதனால் இவ அதை தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டு இருக்கா. அந்த பைய கதவை தட்டி தட்டி பார்த்து திறக்கல அப்படிங்கவுமே கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே இவ எதையோ வந்து தேடிக்கிட்டு இருக்கா ட்ராவுக்குள்ளே, என்ன தேடுறான்னு தெரில. அதுக்கப்புறம் அவனும் ஒரு வழியாக கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துட்டான். வந்து பார்த்தா இவ வந்து இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறது தெரியுது. உடனே அவன் வந்து சொல்ல வரான், நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். உடனே அவளோ, போது நிறுத்துங்க ஓம்கார், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, இனி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், ஆனால் ப்ளீஸ் எனக்காக அந்த கிளினிக் ஓப்பன் பண்ணிங்கல்ல அதை தயவு செய்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் இதுக்கப்புறம் அந்த கிளினிக் பக்கம் போக மாட்டேன், என்னோட வேலையை நானே தேடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி வேலை தேடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கா. இவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சொன்னாப்புல ஒரு ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து வேலை கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அவங்க வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, கிட்டத்தட்ட 10 ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஏறி இறங்கியிருப்பா. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன காரணம், நான் தான் டாப் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு வேலை கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவளுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கிளம்பி அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும் போது அப்போ அதில் ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மயிரா பொண்ணு இங்கே வந்திருந்தா அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் அந்த டொனேஷன் மேட்டரை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைய தான். ஏன்னா அவன் தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டி வருவா, அவளுக்கு வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. இதெல்லாம் தூரத்துலேருந்து நம்ம ஹீரோயினையும் காதில் வாங்கிடுறா. அவளுக்கா சமக்கும் வருது, ஓம்கார் இந்த லெவலுக்கு கீழே இறங்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதே சமயம் அந்த பக்கம் தம்பிக்காரனும் வந்து அண்ணங்காரங்கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறான், நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, நான் எதுக்காக ஒன்லி ஃபார் லேடிஸ்னு சொல்லிட்டு அங்கே போர்டு வச்சிங்க, அதை பார்த்துட்டு தானே மயிரா கோவப்படுறா,
கோவப்படுறாங்க. இதே மாதிரியே நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மயூரா உங்களை விட்டு தூரமா போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் அந்த பயலுக்கு கண்ணே கலங்கிடுது. அண்ணா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வந்து முன்னாடி பார்க்குறான். இவன் அப்படியே அழுதுட்டு இருக்கிறது தெரியுது. அண்ணா என்னண்ணா ஆச்சு, நீங்க இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லையண்ணா, என்ன ஆச்சு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கண்ணா, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே என்ன சொன்னா அப்படிங்கிறத நமக்கு காட்டல. அப்படியே சீனை கட் பண்ணா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வந்துட்டா. அவ வந்து பார்க்கும்போது புருஷங்காரன் எதுவுமே நடக்காத மாதிரி நவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு சாமி சிலை செய்யறதுக்காக இவன் களிமண்ணை ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். உடனே வாங்கியிருந்து போயிட்டு அவன் கிட்ட கேட்குறா, ரொம்ப நல்லா இருக்கும் ஓம்கார் நீங்க பண்றது, எந்த கையால இந்த தேவியோட சிலையை நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்களோ அதே கையால ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கா உங்க பொண்டாட்டிக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த அளவுக்கு நீங்க கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கா கோவம் வருது. பட் இருந்தாலும் அதை எதுவுமே பெருசா காட்டிக்காம அவன் வேலையை அவன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்பவும் அவன் கேட்குறா, நீங்க என்ன நினைச்சீங்க இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக கால் பண்ணி எனக்கு வேலை இல்லைன்னு சொன்னா நான் இதோட என்னோட கனவையும் லட்சியத்தையும் தூக்கி போட்டு நீங்க சொல்றபடி கேட்டுக்கிட்டு நான் அப்படியே அமைதியாயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு புருஷனா நீங்க எது சொன்னாலும் நான் அதை கேட்டு நடந்துப்பேன், அதுக்கு நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். ஆனா நீங்க என்னோட கனவுல லட்சியத்துல கை வச்சுட்டீங்க, அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? பரவாயில்ல விடுங்க, இந்த ஊர்ல தானே எனக்கு வேலை கிடைக்காது, நீங்க வேலை கிடைக்க விட மாட்டீங்க, என்னோட கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக நான் இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போய் தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நான் போயே தீருவேன், ஏன்னா நீங்க ரொம்ப எல்லை மீறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு செமக்கும் வருது. அப்போ பார்த்தா தம்பிக்காரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், என் அண்ணன் இல்லை நீங்க தான் எல்லை மீறி இப்போ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு செகண்ட் ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஏன்னா எப்போதுமே இந்த பையன் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவளும் கேட்குறா, என்ன பியூஸ் பேசிக்கிட்டு இருக்க, நான் எல்லையை மீறனா அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க தான் எல்லை மீறிட்டீங்க, இன்ஃபேக்ட் தப்பு உங்க மேல இல்ல, நீங்க எப்படி அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே மாதிரியே தான் நானும் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் மேல தப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி என் அண்ணன் உண்மையிலே அங்க ஒன்லி ஃபார் லேடிஸ்னு சொல்லிட்டு போர்டு வச்சதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா உங்களுக்காக கிளினிக் ரெடி பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் தான் வந்து அண்ணங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்லி ஃபார் லேடிஸ்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா அப்போ அண்ணனும் கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க அவங்களோட புருஷனுக்கு ஏற்கனவே உங்க மேல ஒரு கண்ணா, ஏன்னா நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்கல்ல, அதனால அவங்க எல்லாரும் தான் பயந்துக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு நீ கிளினிக் வச்சு கொடுத்தா அப்படின்னா எங்களோட புருஷனுங்க வேணுனே கையில் அடிபட்டுருச்சு கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வந்து அவளை சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதனால எங்க குடும்பத்துலயும் பிரச்சனை வரும், அதனால சொன்னா கேளுப்பா, நீ ஒன்லி ஃபார் லேடிஸ்னு சொல்லிட்டு போடு, பொண்ணுங்களுக்கு மட்டும் சிகிச்சை பண்ணட்டும், அதுதான் உன் பொண்டாட்டிக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களோட நல்லதை யோசிச்சு தான் அந்த மாதிரி ஒரு போர்டே வச்சாரு, அதுவும் அவருக்காக இல்லை அவங்க சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஒரு கதையை ஏற்கனவே அந்த பையன் தம்பிக்காரங்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அந்த கதையை நம்பி இவனும் வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயினியும் நம்பத்தான் செய்கிறா. அவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசையாக புருஷங்காரன் கிளினிக்லாம் வச்சு கொடுத்தான், அப்பேற்பட்ட கிளினிக்கை இவ கையாலே உடச்சி நொறுக்கிட்டு வந்தா இல்லையா, அதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப கில்ட்டினஸ்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளுக்குள்ள இன்னொரு கேள்வி வருது, இந்த விஷயத்தில் வேணால் நான் அவர் தப்பாக புரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவர் தானே கால் பண்ணி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கா எனக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாயிண்ட் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே அந்த பையன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். கடைசியில மண்டையில இருந்த கொண்டைய மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அந்த பயல்கிட்ட அவன் என்ன சொல்லி வச்சிருப்பான், தம்பிக்காரன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.